இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு முருங்கைக்காய் போட்டு சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பருப்பை வந்து குக்கரில் போட்டுட்டேன். அடுத்தது முருங்கைக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம முதல்ல காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்போ இல்லை பொரியலோ செய்யும்போது வந்து நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும், அடுப்பில் அந்த கேஸும் வந்து நமக்கு சேவ் ஆகும். அதனால் முதல்ல எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். சாம்பாருக்கு முதல்ல வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அடுத்தது முருங்கைக்காய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அடுத்தது கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி அது கொதிச்சவனே நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயும் போட்டுட்டேன். வெண்டைக்காய் வந்து எப்பயுமே வளவளப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம வந்து மிளகாய்த்தூள், உப்பு போட்டு வணக்கி விட்டோன்னா ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். லஞ்ச் வேலையும் முடிஞ்சிருச்சு.